இவ்வளவு வாய்க்கிலேயே பேசிட்டு வெக்கமே இல்லாமல் திமுகவில் இணைவதற்கு எந்த அடிப்படையில் நீங்க திமுக இணைஞ்சீங்க? அது இணைஞ்ச நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, கோவை மேற்கு மண்ட தளபதி. இல்லங்க, அவர் தியாகிங்க, அதை மறந்துட்டீங்க நீங்க. அதாவது ஊழல் செய்து சிறைக்கு போயிட்டு வெளியில வந்த ஒரு ஊழல்வாதியை தியாகி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றார். அப்போ உண்மையாக இந்த நாட்டு மக்களுக்காக போராடி உயிர் தியாகம் செய்தார்கள் அவர்கள் யார் சொல்லுங்க பிரதர்? அவங்களாம் யாரு? நாட்டுக்காக போராடியவர்கள், மண்ணுக்காக போராடியவர்கள், தமிழ் உரிமைக்காக போராடி இறந்தவர்களை தான் நாங்க தியாகம் நம்ம நினைக்கிறோம். எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. ஊழல் செய்து ஒரு நபர் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து போக்குவரத்து துறையில் உங்களுக்கு வேலை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்ச லட்சமாக பணத்தை கொள்ளையடித்த ஒரு நபர், அதனால் சிறைக்கு சென்று போன ஒரு நபரை தியாகி என்று முதலமைச்சர் சொல்றாரு. அந்த தியாகியின் முன்னிலையில தான் இவங்க கட்சியில சேர்ந்திருக்கிறாங்க. அந்த தியாகி தான் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. எதற்காக ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு? ஊழல் செய்ததற்காக ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்ததனால்